அப்போ நகம் வந்து ஆயுதமாக இருக்கும், பல் ஆயுதம், ஒன்றை கடித்து சாப்பிட்லாம். இந்த புருவம் பாருங்கள் வில்லு மாதிரியே இருக்கும், இது ஆயுதம்தான். ஸோ அப்போ அந்த புருவத்துக்கும் செவ்வாய் தான் காரணம், தைரியத்துக்கு செவ்வாய் தான் காரணம், கோபத்துக்கு செவ்வாய் தான் காரணம், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் செவ்வாய் தான் காரணம். சூடாக டீ கொடு, சூடாக ஃபுட்டு கொடு, சூடாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் செவ்வாய் தான் காரணம். இவங்க இப்படி தான் லைஃப்பில் வாழ முடியும். இப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு மனிதனுக்கு வேணுமா அப்படின்னா வேணும். 9 கிரகமும் வேணும் சார். 9 கிரகம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. அதோட கதிர்வீச்சுகள் நமக்கு ஆழமாக இருந்தால் தான் ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அந்த பாசிட்டிவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக 9 கிரகத்தோட ஆசீர்வாதமும் வேணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செவ்வாயோட ஆசீர்வாதம் நிறைய வேணும். அப்போ தான் மண், மனை, வீடு, வாசல், பூமி, கனரக வாகனங்கள், பெரிய இயந்திரங்கள், இதெல்லாம் செவ்வாயோட ஆளுமை. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா பெரிய தொல்லை. அப்போ செவ்வாய்க்கு எந்தெந்த கிரகம் கனெக்ஷன் ஆகும்போது, சேர்ந்து இருக்கும்போது, கூட்டு கிரகமாக இருக்கும்போது அவர் என்னென்ன வேலையை பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம்.